வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு 27/7/2026 மண்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை வச்சு மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட அந்த கோர் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆனோனையும் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையை மார்க் பண்ணிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலரையும் நம்ம நோட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா, நம்ம எந்த சைடு என்ட்ரி போகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம அந்த கலரை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு வந்துகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா லோவில் இருக்கிற கால் சைடும், ரெட்டாக இருந்துச்சுன்னா ஹையில் இருக்கிற புட் சைடும் நம்ம என்ட்ரி போவோம். இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீனு. அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 150 பாயிண்ட் ஹியூஜ் கேப் அப் ஆகிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு 150லேருந்து 200 பாயிண்ட் கேப் அப்போ கேப் டவுனோ ஆகிறப்பெல்லாம் உடனே என்ட்ரி போகாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு என்ட்ரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருந்தாலும், எந்த டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை பார்த்துருந்தாலும், இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வரும். அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் 9:15லேருந்து 9:30க்குள்ளே எந்த ட்ரேடுமே எடுக்காதீங்க. இதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நமக்கு ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டிலோட கலர் க்ரீன் அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,900 கால், 23,900 புட்டு. ஸோ அதில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ 23,900 காலில் நான் ஒரு 6 லைன் போட்டிருக்கேன். இந்த 6 லைன் என்ன அப்படிங்கிறது நம்மளோட வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம ஒரு 9:30க்கு ஓகேவா, எக்ஸாக்டாக ஒரு 9:30க்கு என்ட்ரி எடுத்துருக்கோன்னா ஒரு 120யோ அல்லது 110லையோ என்ட்ரி எடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 120யோ வச்சுக்குவோம். 120ல் பாருங்கள், இது ஆவரேஜ் லைனு. அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே லோக்கு கீழே போயிட்டு, லோக்கு கீழே போக முடியாமல் திரும்ப மேலே சைடுவேஸ் போட்டு திரும்ப ஒரு 158.95, அதாவது நம்மளோட டார்கெட்டுக்கு இன்னும் ஒரு 1.05 தான் தேவை. அதனால் இன்றைக்கி நம்ம டார்கெட்டுக்கு ஹிட் ஆகலை அப்படின்னே வச்சுக்குவோம். ஒரு 39 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட்டு. நாம் என்றைக்குமே எந்த ஒரு ட்ரேடையுமே ஹோல்டு பண்ணுறது கிடையாது. அன்னன்னைக்கு ட்ரேட் எடுத்துகிட்டு அன்னன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ இன்றைக்கி நம்மளோட கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 120ல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 158.95 ஓகேவா. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 110 ஓகேவா அல்லது ஒரு 100ல் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா நல்ல 40 பாயிண்ட் நமக்கு ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகாமல் டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. நிறைய பேர் நம்மள்கிட்ட ஏன் இந்த 40 பாயிண்ட்டை நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை கடந்த 6 மாதம் 1 வருஷமாக பேக் டெஸ்ட் பண்ணதில் இந்த 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சதில் எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதே மாதிரி மெஜாரிட்டி டைம் நம்ம என்ட்ரி போட்டதுலேருந்து கீழேயே மார்க்கெட் போனாலும் ஒரு 1 பாயிண்ட் 2 பாயிண்டில் கூட நிறைய நாள் ரிஜெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கும் அதே மாதிரி தான் பாருங்கள். நீங்கள் 80ல் என்ட்ரி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு 81 82ல் அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் ஆகி நமக்கு டார்கெட்டை நோக்கி போயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், நாம் எந்த ஸ்ட்ரைக்கில் என்ட்ரி போகிறோமோ அதோட ஆப்போசிட் ஸ்ட்ரைக்லையும் போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் 23,900 புட்டு. இங்கே பாருங்கள், நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு பேரே அதுதான், ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லோ அண்டு ஹை ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி. இங்கே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹையை இந்த இடத்துல பிரேக் பண்ண முடியாமல் விக்கு மட்டும் விட்டுட்டு கீழே அடுத்து அவனோட லோக்கு கீழேயும் போயிட்டான். அப்போ இந்த இடத்துல நமக்கு கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, இனிமேல் மார்க்கெட் புட்டு சைடுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைமில் தான் நமக்கு 23,900 காலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு ₹100 ஒரு 140 போய் 150 160க்கு நெருக்கி போயிருக்கு ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த என்ட்ரி எடுத்தாலும் நாம் பார்க்க வேண்டியது மொத்தம் 3 ஸ்ட்ரைக்கு தான் ஓகேவா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அந்த நம்ம என்ட்ரி போகிற ஸ்ட்ரைக்கு, இன்னொன்று வந்து அவனோட ஆப்போனண்ட்டு, இன்னொன்று வந்து நிஃப்டி ஸ்பாட் சார்ட். இந்த 3 இதுலையுமே என்ன நடக்குது அப்படிங்கிறத கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மார்க்கெட் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அல்லது லாஸில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு, இந்த ஸ்ட்ராட்டஜி தான் கிடையாது, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியை வேணாலும் எடுத்துக்கிட்டு அதில் என்ன நடக்குது, மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற சின்ன சின்ன விஷயத்த கூட நோட் பண்ணி வைங்க. முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டில் ஒட்டி வச்சு அதை கண்டினியூஸாக உங்கள் ஃப்ரீ டைம்லலாம் கண்ணால் பார்த்து என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள். குறிப்பாக அந்த 15 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். மார்க்கெட் கண்டிப்பாக நிறையா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இப்போ ஸ்பாட் சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்களேன், மேலே போனாலும் கீழே அவனோட லோக்கட்டை வந்து பாடி க்ளோஸ் வைக்க முடியாமல் விக்கு மட்டும் விட்டுட்டு திரும்ப இங்கே போய் ஹையை பிரேக் பண்ண முடியாமல் சைடுவேஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து மேலே போயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் புரியும். 1000 தான் நான் சொன்னாலும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் பார்த்து என்ன நடக்குதுன்னு ஹிண்ட் எடுத்து வச்சு உங்கள் மனசுக்குள்ளே பதிய வச்சா மட்டும்தான் சார்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரிய வரும். நான் பேசிக்காக மேக்ஸ் டீச்சரு. நான் இதுக்கு முன்னாடி நிறையா கிளாஸ் அட்டன் பண்ணதில் இந்த இண்டிகேட்டர்ஸு, வால்யூமு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ரைஸ் ஆக்ஷன் நிறையா பார்த்து எனக்கு எதுவுமே வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆகாமல் இந்த நம்பர்ஸு, இந்த லாஜிக்கு, இந்த அல்காரிதம், அரித்மெட்டிக் இதிலலாம் வந்து ஏதோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நானே வந்து ஓனாக வந்து பேக் டெஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த இண்டிகேட்டரோ வால்யூமோ எதுவுமே யூஸ் பண்ணாமல் பியூராக ஒன்லி நம்மளோட டேட்டாவை மட்டும் வச்சு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ஒரு அடுத்த 3 மாதம் 6 மாதம் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது தான், ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்தவரை 20% மட்டும்தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 80% வந்து மைண்ட் செட்டு மட்டும்தான். ஸோ உங்களோட மைண்ட் செட்டை வந்து அடுத்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடு பண்ண பழகுங்க. ஓகேவா? ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுனா ஒரு ட்ரேடு தான். 40 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட் டார்கெட்டு அப்படின்னா ஒன்று ஸ்டாப் லாஸ் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அல்லது டார்கெட் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து லாஸ் ஆகவே மாட்டீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு உங்களோட கேபிட்டலை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துங்க. எடுத்த உடனே வந்து லாபத்தை நோக்கி போகாதீங்க. உங்களோட கேபிட்டலை வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாவே ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு மட்டும் எடுத்து யாரும் எடுத்து அதை ஓட விட்டிங்கன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கி ஒரு ட்ரேடு 120 எடுத்து கரெக்டாக ஒரு 329 அல்லது 325க்கு க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெலாம் ஒரு மிகப்பெரிய பாராட்டத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப சூப்பராக முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இந்த ஜூலையில் கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் கடைசியாக ஒரு 5 நாள் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஒன்று எடுத்துட்டீங்க அப்படின்னா இடையில முன்ன பின்ன மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ராட்டஜியை மாற்றாதீங்க. அதில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதமாவது தொடர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் அக்யூரேட்டாக ரன் ஆகுது அப்படிங்கிறது புரிய வரும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி நம்மளோட கான்செப்ட் படி நம்ம 931க்கு 120 என்ட்ரி போயிருந்தோம்னா ஒரு 158.95 ஒரு 39 பாயிண்ட் ப்ராஃபிட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட கான்செப்டை நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கான்செப்ட் சம்மந்தமாக அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் எந்த பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனோ டிப்ஸோ நம்ம கொடுக்கறதில்ல. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வந்து இதை இன்னும் நல்லா இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால நாம் 1-to-1 ஒரு 2 or 4 மெம்பர்ஸை வச்சு சின்ன சின்னதாக வந்து அதாவது கிளாஸ் மாதிரி ஆன்லைன் கிளாஸ் மாதிரி கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் இன்னும் நல்லா மார்க்கெட்டை வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக அதை அப்ரோச் பண்ணி இதை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்போ கால் பண்ணியோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கீங்க அல்லது தொடர்ந்து லாஸில் இருக்கீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் ட்ரேடு பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாளைக்கு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிக்கும். நாம் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் சைக்கலாஜிக்கலாக எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் நிறையா விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ மறக்காமல் அந்த டெலகிராம் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா
மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் மேஜிக் ட்ரேடிங்கை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் உங்களோட ஆப்ஷன் ட்ரேடிங்லையும் சீக்கிரமே மேஜிக் நடக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து பயணிப்போம், சேர்ந்து வளருவோம். மார்க்கெட்டை கொஞ்சம் டைம் எடுத்து கற்றுக்கோங்க. சார்ட்டு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் சொல்ல வந்த விஷயம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.